பிடிச்சிருக்கானா இல்ல நல்லா இருக்கும். காமெடியா போகுதுங்களா? காமெடி தான், நல்லா இருக்கும். என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கு நல்ல படம், ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். ஜீவா ஆக்டிங்ல இருக்குமா? கண்டிப்பா கம்பேக் தான். நல்ல காமெடியா இருக்கு, நல்ல என்டர்டைனிங்கா இருக்கு. பார்க்கலாம், தாராளமா ஃபேமிலியோட வந்து நல்லா இருந்துச்சு. ஜீவாக்கு ஒரு கம்பேக் கிடைக்குமா? ப்ரோ இது சூப்பரா இருக்கு. அப்படிங்களா? உங்களுக்கு நல்ல படமா இருக்குமா? எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிங்களா? ஆ டைட்டில் இருக்க மாதிரி அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிருப்பாரா? ப்ரோ ஃபன் ஃபுல்லா இருக்கு ப்ரோ. அப்படிங்களா? ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே நல்லா ஃபன்னா இருக்கு. நடுவுலாம் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஆ தலைவர் தம்பி தலைமையில்னு போட்டிருக்காங்க. டைட்டில் பொருந்துதா? அது பஞ்சாயத்து தலைவருங்கனால அப்படி போட்டிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. ஓவரால் நல்லா ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி இருக்கு டைட்டிலும். டாக்டர் ஜீவா அவர்கள் ட்ரிபிள் டி நடித்த தலைவர் தம்பி சாரி படம் பேர் வந்துன்னு தலைவர் தம்பி தலைமையில் படம் பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டேன். படம் பேர் சரியாக உச்சரிப்பு வரல. படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து உண்மையிலே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பிரமாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபேமிலியாக வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். ஜீவா அவர்கள் வந்து பல வருஷமாக நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பிளாக் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட வந்து சைலண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளே பண்ணி படம் சுமாரா தான் சார். படம் எப்படி சூப்பரா தானே இது படம். ஜீவா கிட்ட கம்பேக் கிடைக்குமா? இல்லைண்ணா கொஞ்சம் நார்மலா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்குண்ணா படம். இருந்துச்சு. இந்த படமும் ஒரு சைலண்ட்டாக ஒரு ப்ளே பண்ணுன்றதை நினைக்கிறேன். படத்துக்கு பெருசாக மார்க்கெட்டிங் அப்படின்றது இல்லை. யூடியூப் சேனல்ஸ் காரங்க அப்படின்றவங்க நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் எல்லா எமோஷனலும் சரி, எல்லா ஃபேமிலிஸும் சரி, ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஃபுல் கமர்ஷியல் எலிமெண்ட் மாதிரி நல்லாவே என்கேஜாக இருக்குது. படம் வந்து நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்தோட ப்ளஸ் வந்து 2 மணி நேரம் தான். படத்தில் வந்து பாட்டு அப்படின்றது வந்து ரொம்பலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. படத்தோட கதைக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா வந்து நிதிஷ் அவர்கள் வந்து மலையாளத்தில் ஆல்ரெடி பாசில் ஜோசப் அவர்களுடைய படம் ஒன்று வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோடைய பேர் எனக்கு வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இது அரசியல் படமா? இது அரசியல் படம் இல்லையே, காமெடியா இருக்கு படம். காமெடியா இருக்கு. படம் எப்படி சார்? நல்லா இருக்கு சார். ஓகே. நல்லா இருக்கு. ஜீவா கம்பேக். கம்பேக். ஓகே. அரசியல் படம் மாதிரி இருக்கா? இல்ல அரசியல். உங்களுக்கு நல்ல படம் பார்த்துட்டு ஒரு ஃபீல் இருக்குது. அப்படிங்களா? ஆமாம், ரொம்ப ஹாப்பி, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே ஓகே. தம்பி தலைவருக்காக அரசியல் பேர் மாதிரி வச்சிருக்காங்கன்னா அரசியல் படமா இல்ல இது அரசியல் படம். நீங்கள் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். வெரி குட், நைஸ். விஷ் யூ ஆல் டீம் ஜீவா கம்பேக். வெரி குட் கம்பேக். தேங்க்ஸ். சரியா தெரியல. இந்த ட்ரிபிள் டி அப்படின்ற கதை வந்து மம்முட்டி அவர்கள் வந்து நடிக்க வேண்டிய கதை. அவருடைய கால் ஷீட் பிரச்சனை அப்படின்றதுனால வந்து படம் நடிக்க முடியாமல் போச்சு. ஜீவா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து நடித்து கொடுத்து நல்லபடியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து 3 படம் ரிலீஸ் ஆனாலும் ஜனநாயகன் வராதனால வந்து தேட்டருக்கு என்னமோ தெரில, ஃபேமிலிஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டர் பக்கம் வந்து விசிட் பண்ணாமல் இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா படம் போச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே. இப்போ ஜீவா அது கம்பேக்காக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மனசு நல்லா பார்க்கலாம், காமெடியாக தான் இருக்கு. இப்போ பொங்கலுக்கு இது படம் எல்லாரும் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பார்க்கலாம், நான் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்களா? எதுக்காக தம்பி தலைவர் தம்பி தலைமையில்? அது ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தர் தீர்த்து வைக்கிறாரு, அப்படியே ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான். நான் வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் படம் பாருங்கன்னா தெரியும். பராசக்தி பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேண்ணா. எப்படி பொங்கலுக்கு எந்த படம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒவ்வொருவோட பார்வையில் இருக்குதுன்னா அது நம்ம சொல்ல முடியாது. எனக்கு பராசக்தி தானே பிடிச்சி. ஜீவாக்கு கம்பேக் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குண்ணா சார். படம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வந்த படத்துல இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எது மாதிரி ஒரு நாள் லைட்ல ஒரு இளவு பிளஸ் கல்யாணம், இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. டைட்டில் பார்த்து அரசியல் டைட்டில் மாதிரி இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு, நாங்களும் உள்ள போனோம். நான் ஒரு என்டர்டைன்மெண்டான படம். ஜீவாக்கு கம்பேக்காக இருக்கு. ஓகே, நாட் பேட். வந்த படத்துக்கு இது ஓகே தான். 3 படத்துல இது ஓகே. பொங்கலுக்கு இது நல்ல படமா இருக்கு. ஆமா. இந்த உண்மையிலே இந்த பொங்கலுக்கு வந்து உண்மையிலே பாவப்பட்டவங்க வந்து தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அது ரிவ்யூ எடுக்கிறவங்களுமே சரி ரொம்பவே வந்து பாவப்பட்டவங்களாக தான் இருக்குது. நல்லா தானே இருக்கு. அவன் சொன்ன மாதிரி தான் படம் நல்லா தான் இருக்கு. ஜீவாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தது, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா காமெடியா போகுது. கண்டிப்பா பொங்கலுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். பொங்கலுக்கு வந்த 2 படத்துல இந்த படம் பெஸ்ட் சார். அப்படிங்களா? பராசக்தி இதை கம்பேர் பண்றப்ப இந்த படம் நல்லாவே இருக்கு. ஜீவாக்கு ரொம்ப நாளா வெற்றி இல்லை, இந்த படம் வெற்றி கொடுக்குமா? கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கும். அப்படிங்களா? கண்டிப்பா இருக்கு. நல்ல மூவி பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்களா? இல்லை சார், டைட்டிலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது, நல்லா இருக்கு.
ஜீவாக்கு வந்து ஆல்ரெடியே வந்து கம்பேக் அப்படின்றது பிளாக் மூவிலே வந்து அவர் வந்து கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ ரொம்ப வந்து கமர்ஷியல் எலமெண்ட் ரொம்ப மார்க்கெட்டிங் ப்ளே பண்ணி ஒரு ஒரு 50 க்ரோஸ் ப்ளஸ் அதை 100 க்ரோ ப்ளஸ் அப்படின்றத வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சைலண்டாக அதை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. டீசெண்டான ஒரு ப்ளே. இந்த படமும் வந்து அந்த வகையில் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த பொங்கலுக்கு வந்து பராசக்தி போய் பார்க்க போகலாமா இல்லை வாவாதியரை பார்க்க போகலாமா அப்படின்றது ட்ரிபிள் டி அப்படின்ற படத்தை பார்க்க போகலாமா அப்படின்னா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ட்ரிபிள் டி. ஆல்ரெடி அப்படின்னா உனக்கு எதாவது பிடிச்ச சீன் என்ன? இந்த கடைசியில் டேங்க் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. வச்சிருக்குன்னா சித்தப்பா பெரியப்பா சண்டை அந்த மாதிரி யாருக்காவது வீட்டு பக்கத்திலே இருந்தவங்க வந்து வயசுல பெரியவங்க ஒரு 50 வயசு பெரியவங்க வந்து அந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா சண்டை அப்படின்றது இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து நிறையவே வந்து கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து குட்டியா ரொம்ப ரொம்ப குட்டியா வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் கிளைமேக்ஸ் எண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. கல்யாண வயசுல வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அதே நேரத்தில் காலங்கடந்த வயசுல உயிர் போகிற நிலைமையில ஒரு பெரியவங்களும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த சித்தப்பா பெரியப்பா சண்டையில் வந்து ரெண்டு பேர் வாழ்க்கையும் வந்து பார்க்காம தன்னோட ஈகோ தான் அப்படின்ற மாதிரி வந்து முன்னிறுத்து வந்து பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு குட்டியாக லைட்டாக ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி இந்த படத்தோட எண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒரு டீசரில் ஒரு டைலாக் ஒன்று வந்துச்சு. இந்த டைலாக் வந்து எப்போ வரும் அப்படின்றத வந்து படத்தில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்றது படத்தோட எண்டில் லாஸ்ட்டில் வரும். அந்த டைலாக் வரும்போது வந்து தேட்டரில் கொஞ்சம் ஆரவாரத்தை வந்து பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு வந்து நான் ஒரு 8 அப்படின்றத தருவேன். பொங்கலுக்கு ஃபேமிலிஸாக நீங்கள் வந்து படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்டர் ஜீவா நடித்த ட்ரிபிள் டி படத்தை போய் பாருங்கள். உங்களை கண்டிப்பாக வந்து டிஸாட்டிஸ்ஃபைடே பண்ணாது. இந்த பொங்கலுக்கு வந்து என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த 3 படத்தில் ட்ரிபிள் டி படத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த படத்தில் எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் படத்தில் வந்து எல்லாருமே வந்து நம்ம மைண்டில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஜீவா அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் பெருசாக ஜோடி அப்படின்றது இல்லை. கிளைமேக்ஸில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்து வருவாங்க. அவங்க யாருன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் விஜய் அவர்களோட ஃபோட்டோ காமிச்சு ரியோ அவர்கள் கூட வந்து கேட்பாரு, விஜய்க்கு நீங்கள் வந்து இப்போ ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி. அவரை நாங்கள் அண்ணனா பார்க்குறோம் அப்படின்றது. அது யாருன்னா வந்து சபானா அவர்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க அங்கே. அவங்க சபானா தான் இந்த படத்தோட ஒரு சின்னதாக ஒரு கேமியோ ரோல் மாதிரி படத்தோட எண்டில் வந்து வருவாங்க. ஃபைனலாக வந்து சேலம் வட்டாரத்து மக்கள் இந்த படம் பார்க்க வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய ஃபைனலாக வந்து சேலம் வட்டாரத்தில் ஏழைகளின் ஐமேக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆஸ்கார் தியேட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.